முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் முக்கிய புள்ளியை எட்டிவிட்டதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்த நிலையில் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, இது அமெரிக்காவின் பொய்ச் செய்தி என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாஃப் அறிவிப்பு. ஈரானின் எந்த நிலைகளையும் தாக்கக்கூடாது என்று டிரம்ப் அறிவித்த பின்னரும் ஈரானின் இஸ்பஹான், குரம்ஷஹர் பகுதிகளில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை தொடரும் தாக்குதல். ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4-இன் 78வது அலை தாக்குதலை நடத்தியதாக ஈரானின் IRGC அறிவிப்பு. உலக அளவில் சக்தி சமநிலை ஈரானுக்கு ஆதரவாக மாறி வருகிறது, ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் பேச்சு. ஈரானுடன் போரை ஏப்ரல் 9க்குள் முழுமையாக முடிக்க வேண்டும் என்று அமெரிக்க இஸ்ரேலுக்கு நிபந்தனை விதித்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் முக்கிய புள்ளியை எட்டிவிட்டதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்த நிலையில் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என ஈரான் அறிவிப்பு. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி, அமெரிக்கா போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைக்கு விருப்பம் தெரிவித்து மத்தியஸ்த நாடுகள் மூலம் செய்திகளை அனுப்பியுள்ளது என கூறியுள்ளார். ஆனால் ஈரான் தனது கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு ஏற்ப மட்டுமே பதிலளித்துள்ளது. எங்கள் எரிசக்தி உள்கட்டமைப்பில் எந்தவிதமான தாக்குதலும் நடத்தப்பட்டால் ஈரான் ஆயுதப்படைகள் உடனடியாகவும் தீர்மானமாகவும் பயனுள்ள வகையிலும் முடிவான பதிலடி கொடுக்கும் என்று பகாயி எச்சரித்தார். டிரம்ப் உறுதியான ஒப்பந்தம் வரும் என்று நம்பிக்கை வெளியிட்ட நிலையில் ஈரானின் இந்த உறுதியான நிலைப்பாடு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அளித்த கருத்துக்கு நேரடி முரண்பாடாக அமைந்துள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், ஈரானுடனான பேச்சுவார்த்தை மிகவும் வலுவாக உள்ளது, முக்கிய உடன்பாட்டு புள்ளிகளை எட்டியுள்ளோம் என்று கூறினார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்ற அளவுக்கு நம்பிக்கை தெரிவித்த அவர், ஒப்பந்தம் இறுதியாகிவிட்டால் ஹோர்முஸ் ஜலசந்தி விரைவில் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இருப்பினும் ஈரானிய அதிகாரிகள் இந்த கருத்துக்களை உடனடியாக நிராகரித்துள்ளனர். போர் தேசிய இலக்குகள் அடையும் வரை தொடரும் என IRGC அறிவித்துள்ளது. ஈரான் புரட்சிகர காவல் படையின் படை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மாஜித் மௌசவி, ஈரானின் தேசிய இலக்குகள் அடையப்படும் வரை போர் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் வீதிகளில் மக்களின் ஆதரவு போர்க்களத்தில் பயனுள்ள வகையில் செயல்படுவதற்கு முக்கிய காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம், டிரம்பின் தூதர்களான ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் இன்னும் ராஜதந்திர வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஈரான் மறுப்பு. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாஃப் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக பரவும் வதந்திகளை கடுமையாக மறுத்துள்ளார். அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, இந்த பொய்ச் செய்திகள் நிதி மற்றும் எண்ணெய் சந்தைகளை கையாள்வதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிக்கியிருக்கும் நெருக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன என்று அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் ஈரானிய மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு முழுமையான மற்றும் வருத்தம் தெரிவிக்கும் தண்டனையை கோருகின்றனர் என்றும் அனைத்து ஈரானிய அதிகாரிகளும் உச்ச தலைவருக்கு பின்னால் உறுதியாக நிற்கின்றனர், இந்த இலக்கு அடையப்படும் வரை மக்களுடன் உறுதியாக இருப்போம் என்றும் கலிபாஃப் வலியுறுத்தினார். கலிபாஃப் அறிக்கை வெளியான அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்பில் தாக்குதல் நடத்துவதை 5 நாட்களுக்கு ஒத்திவைத்துள்ளார். டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஈரான் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பை தாக்க வேண்டாம் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டதாக அவர் கூறினார். இதற்கு காரணம் தொடர்ந்து நடைபெறும் சந்திப்புகள் மற்றும் விவாதங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். டிரம்பின் இந்த பதிவுக்கு பிறகு ஈரானிய அதிகாரிகள் வாஷிங்டனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அவர் கூறியதை உடனடியாக மறுத்துள்ளனர். ஈரான் அரசு தொலைக்காட்சி தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்று தெரிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சகம் டிரம்பின் கூற்றுகளை உலக எரிசக்தி சந்தையை பாதிக்கும் முயற்சியாகவும் அமெரிக்க ராணுவ திட்டங்களுக்கு நேரம் வாங்கும் முயற்சியாகவும் விமர்சித்தது. ஆம், பிராந்தியத்தில் சில நாடுகள் பதற்றத்தை குறைக்க முயற்சிகள் செய்கின்றன, அவை அனைத்துக்கும் எங்கள் பதில் தெளிவானது. இந்த போரை தொடங்கியது நாங்கள் அல்ல, இத்தகைய கோரிக்கைகள் அனைத்தும் வாஷிங்டனுக்கு நேரடியாக அனுப்பப்பட வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்பஹான், கோரம்ஷஹர் ஆகிய இடங்களில் எரிவாயு உள்கட்டமைப்பு மீது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை தாக்குதல். ஈரானின் இஸ்பஹான் மற்றும் கோரம்ஷஹர் நகரங்களில் எரிவாயு உள்கட்டமைப்பு மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஃபார்ஸ் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி இஸ்பஹான் நகரில் உள்ள காவி தெருவில் அமைந்துள்ள எரிவாயு மேலாண்மை கட்டிடம் மற்றும் எரிவாயு அழுத்த குறைப்பு நிலையம் ஆகியவை தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனால் எரிவாயு வசதிகளின் சில பகுதிகளும் அருகிலுள்ள குடியிருப்பு கட்டிடங்களும் சேதமடைந்துள்ளன. அதே நேரம் கோரம்ஷஹர் மின் நிலையத்துடன் இணைக்கப்பட்ட எரிவாயு குழாயும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான அனைத்து தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கிறேன் என்று அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு நடைபெற்றுள்ளது. இஸ்பஹான் ஈரானின் எரிவாயு விநியோக வலையமைப்பில் முக்கிய மையமாக கருதப்படுகிறது. அங்கு ஏற்படும் சேதம் எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோக சேவைகள் இரண்டையும் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்பின் இதய பகுதியில் அமைந்துள்ள கோரம்ஷஹரில் நடந்த தாக்குதல் தேசிய அளவில் எரிசக்தி செயல்திறனை கணிசமாக பாதிக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் எரிவாயு மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்கிறேன் என்று கூறியதற்கு நேரடி முரண்பாடாக அமைந்துள்ளது. ஈரான் IRGC ட்ரூ பிராமிஸ் 4 நடவடிக்கையின் 78வது அலையை தொடங்கியது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படை ட்ரூ பிராமிஸ் 4
போர் நடவடிக்கையின் 78வது அலையை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. IRGC தெரிவித்துள்ளபடி ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளிலும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அல் ரஷ்ராஷ், டிமோனா, தெல் அவீவுக்கு வடக்கில் உள்ள பகுதிகள் மற்றும் பிராந்திய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக IRGC உறுதிப்படுத்தியுள்ளது. ஏமாத் மற்றும் காதர் பல போர்த்தலைகளை கொண்ட துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இந்த தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக IRGC அறிவித்துள்ளது. மேலும் IRGC வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் ஆக்கிரமிப்பாளர்களுடன் ஏவுகணைகள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்று கூறியுள்ளது. நாங்கள் வலிமை மற்றும் போர்க்கள ஆதிக்கத்துடன் செயல்படுகிறோம் என்றும் கூறியுள்ளது. இந்த நடவடிக்கையை இந்த போரின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் என்று விவரித்த IRGC ஈரானிய மக்களின் தெருக்களில் உயர்த்தப்பட்ட முழக்கங்கள் இதற்கு சாட்சியம் என்று தெரிவித்துள்ளது. பெரும்பாலான போர் அலகுகளும் பசீஜ் படைகளும் இன்னும் போரில் ஈடுபடவில்லை என்று IRGC எச்சரித்துள்ளது. அவை முழுமையாக போரில் இறங்கினால் எதிரியின் போர்க்களம் தப்பிக்க முடியாத நரகமாக மாறும் என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. சக்தி சமநிலை ஈரானுக்கு சாதகமாக மாறுகிறது. ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பேச்சு. ஈரான் நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு உறுப்பினர் அலாவுதீன் புரூஜெர்தி அல்மயாதின் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் அமெரிக்காவின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். அமெரிக்க மக்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம், அவர்களுக்கு பொய்களை பரப்பும் அதிபர் இருக்கிறார் என்று கூறிய அவர் ட்ரம்ப் தெஹ்ரானுடன் ராஜதந்திர உறவில் ஈடுபட்டிருப்பதாக கூறியதை மறுத்தார். அமெரிக்காவுடன் தற்போது எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை என்று புரூஜெர்தி திட்டவட்டமாக அறிவித்தார். ட்ரம்ப் வளைகுடா நாடுகளின் தலைவர்களின் அழுத்தத்தால் பின்வாங்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அவர்கள் தங்கள் நாடுகளின் உள்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை பற்றி அஞ்சுகின்றனர் என்று தெரிவித்தார். தெஹ்ரான் வாஷிங்டனின் எந்த முயற்சிக்கும் அடிபணியாது என்று வலியுறுத்திய புரூஜெர்தி ரஷ்யா உள்ளிட்ட நட்பு நாடுகளுடன் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தொடர்ந்து ஒத்துழைப்பதாகவும் ஆனால் வாஷிங்டனுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் கூறினார். இந்த அமெரிக்க இஸ்ரேல் போர் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது குறுகிய கால அல்லது பகுதியளவு ஒப்பந்தங்களால் தீர்க்கப்படாது என்றும் ஈரான் தனது சொந்த நிபந்தனைகளில் நீண்டகால பாதுகாப்பு மற்றும் அமைதியை விரும்புவதாகவும் தெரிவித்தார். முதல் முறையாக நாங்கள் ஹார்மூஸ் ஜலசந்தியை இவ்வாறு பயன்படுத்துகிறோம். இந்த விளையாட்டை இரண்டாவது முறை நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்று எச்சரித்தார். ஈரான் நீண்டகால போருக்கு முழுமையாக தயாராக உள்ளது. போதுமான வெடிமருந்துகள் உள்ளன என்றும் புரூஜெர்தி கூறினார். எதிரி எங்கள் தலைமை பொறுப்பாளர்களை கொன்றதன் தாக்கத்தை தவறாக மதிப்பிட்டு விட்டது என்றும் அவர் தெரிவித்தார். இறுதியில் எதிரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்த அவர் சக்தி சமநிலை ஈரானுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று வலியுறுத்தினார். ஈரானுடன் போரை ஏப்ரல் 9க்குள் முழுமையாக முடிக்க வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி. அமெரிக்கா ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள் ஈரானுடன் அரசியல் ஒப்பந்தம் எட்ட முயற்சி செய்வதாக இஸ்ரேல் ஊடகமான வைனெட் தெரிவித்துள்ளது. இந்த காலக்கெடு அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை தொடரும் நிலையில் விரைவான ராஜதந்திர முயற்சியை பிரதிபலிக்கிறது என்று இஸ்ரேல் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என்றும் ஆனால் தெஹ்ரான் அதை பகிரங்கமாக மறுத்துள்ளது என்றும் வைனெட் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் அதிகாரிகளுக்கு இதுகுறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றும் இது அமெரிக்காவுக்கும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு வேறுபாட்டை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் வார இறுதியில் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் திங்கட்கிழமை முதல் பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என்றும் கூறியிருந்தார். மிக விரைவில் சந்திப்பு நடைபெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆனால் தெஹ்ரான் நேரடி பேச்சுவார்த்தையை மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை பார்க்கலாம். ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் முக்கிய புள்ளியை எட்டிவிட்டதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்த நிலையில் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என ஈரான் அறிவிப்பு. அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை, இது அமெரிக்காவின் பொய்ச் செய்தி என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாப் அறிவிப்பு. ஈரானின் எந்த நிலைகளையும் தாக்கக்கூடாது என்று டிரம்ப் அறிவித்த பின்னரும் ஈரானின் இஸ்பஹான், குரம்ஷஹர் பகுதிகளில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படை தொடரும் தாக்குதல். ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் போரின் 78வது அலை தாக்குதலை நடத்தியதாக ஈரானின் IRGC அறிவிப்பு. உலக அளவில் சக்தி சமநிலை ஈரானுக்கு ஆதரவாக மாறி வருகிறது. ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் பேச்சு. ஈரானுடன் போரை ஏப்ரல் 9க்குள் முழுமையாக முடிக்க வேண்டும் என்று அமெரிக்க இஸ்ரேலுக்கு நிபந்தனை விதித்ததாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி.